மாணவர்களே மாலை வணக்கம். இன்னைக்கு 8வது பாடம் இயர் மற்றும் வேதி சமநிலை பாடத்தில் இருக்கிற ஒரு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம். இந்த வகுப்பில் ஒரு 13 வினாக்களை நடத்த நல்லா கவனிக்கணும். நீட் தேர்வில் கூட இந்த வினாக்களாக வரலாம். ஸோ ஒன்றாவது கேள்வி பாருங்கள். ஒரு மீள் வினையின் KB மற்றும் KF மதிப்புகள் முறையே KBனாக்கா பின்னோக்கு வினையின் வினைவேக மாறிலி மதிப்பு கொடுத்துருக்காங்க. வினைவேக மாறிலி மதிப்பு KB மதிப்பு 0.8 10 to the power of -5. அதே முன்னோக்கி வினையின் வினைவேக மாறிலி மதிப்பு KF அந்த மதிப்பு வந்து 1.6 10⁻⁻4 கொடுத்துட்டாங்க. எனில் சமநிலை மாறிலி KC என்னன்னு கேட்கிறாங்க. 20 0.2 × 10⁻⁻1 E 0.05 E இவற்றில் A நல்லா கவனிக்கணும். சமநிலை மாறிலி KCக்கு என்ன ஃபார்முலானா KF/KB. இப்போ KF மதிப்பு என்ன? 1.6 × 10⁻⁻4. KB மதிப்பு 0.8 × 10 to the power of -5. இதை கட் பண்ண என்ன வரும்? 10⁻⁻1. இது மேலே போடுமா? அப்போ 1.6 10⁻⁻1னா 10 தான் பை 0.8. ஓகே, இது அடிச்ச எவ்வளோ முறை? 2 முறை. ஸோ 2 × 10 20. ஸோ விடை வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 20. நெக்ஸ்ட் ரெண்டாவது கேள்வி கவனிங்க. ரெண்டாவது கேள்வி 3A2 + B2 + 2C இந்த சமநிலை வினையின் மீள் வினையினுடைய சமநிலை மாறிலி மதிப்பு K1. அதே A3BC மீள் வினை 3/2A2 + 1/2B2 + C இந்த வினையினுடைய சமநிலை மாறிலி மதிப்பு K2 கொடுத்துட்டு K1க்கும் K2க்கும் இடையேயான தொடர்பு கேட்கிறாங்க. 4 வினை கொடுத்துருது. K1 = 1/2 K2 or K2 = K1 - 1/2 E K1² = 2K2 E K1/2 = K2. இப்போ நல்லா கவனிக்கணும். இந்த வினைக்கு சமநிலை மாறிலி மதிப்பு என்ன? K1. K1க்கு என்ன ஒரு ஃபார்முலா? K1 = A3BC இன் செறிவு ஸ்கொயர். 2 வந்து மேலே போகும் டிவைட் பை A2 செறிவு கியூப் B2 செறிவு C செறிவினுடைய ஸ்கொயர். இது சமன்பாடு 1. அதேபோல் இந்த விதிக்கு சொல்லப்பான சமநிலை மாறிலி K2 என்ன வரும்? A2 செறிவு பவர் 3/2 B2 செறிவு 1/2 C செறிவு டிவைடட் பை A3BC. இது சமன்பாடு 2. இப்போ K1க்கும் K2க்கும் தொடர்பு கேட்கிறாங்க. புரியுதா? இங்க A3BC செறிவு மட்டும் இருக்குது. இங்க எப்படி இருக்குது? A3BC உடைய செறிவு ஸ்கொயர். அப்போ நம்ம இதை வர்க்கமூலம் பண்ணிடலாம். சாரி, வர்க்கம் எடுத்துலாமா ஸ்கொயர் பண்ணிடலாமா? இதை ஸ்கொயர் பண்ணுறீங்க. ஸ்கொயரிங் செகண்ட் டிவிஷன். அப்போ K2² வர்க்கம் எடுக்க என்ன ஆகும்? A2 3/2 ஸ்கொயர் பண்ணாங்க. 3/2 ஸ்கொயர் பண்ணாக்க 3/2 × 3/2. சாரி, 3/2 + 3/2 ஸ்கொயர் பண்ணும்போது அடுக்குகளை கூட்டிக்கணும். 3/2 + 3/2 என்ன வரும்? LCM 2 3 + 3 6. இப்போ 3 வரும். ஓகே, புரியுதுல? 3/2 நீங்க ஸ்கொயர் பண்ணா என்ன வரும் நமக்கு? 3/2 × 2 போட 3 கரெக்ட். 3/2 × 2 கூட போடலாம். 3/2 அது + 3/2 அடுக்குகளை கூட்டிக்கணும் ஸ்கொயர் பண்ணும்போது 3. அடுத்து 3/2 × 2 போட்டா கூட 3 தான் வரும். சரி, ரைட். அதே போல B2 1/2 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 1/2 × 2 போட்டா 1 வரும். இப்படி பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் C² divided by
A3BCயினுடைய ஸ்கொயர். ஓகே, நல்ல புரியுதா? இந்த சமன்பாடு என்ன பண்றீங்க? ஸ்கொயர் பண்றீங்க. இது 3. ஓகே, ஸ்கொயர் பண்ணும்போது அடுக்குகளை என்ன பண்ணணும்? இன்டு 2ஆல பெருக்கலாம் அல்லது அதே நம்பரால கூட்டிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நீங்க தொடர்பு பாருங்க. K1 எப்படி இருக்கு? K2 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா K1 உடைய தலைகீழா இருக்கு இல்லையா? இது A23B2C ஸ்கொயர். இங்க வந்து கீழே வருது டினாமினேட்டர்ல, இங்க நியூமரேட்டர்ல. அப்போ K2 ஸ்கொயர் எப்படி இருக்குன்னா 1/K1. கரெக்டா? K1 உடைய தலைகீழாக உள்ளது. கரெக்டா? அப்போ K2 என்ன வரும்? இதுக்கு ஸ்கொயர் வர்க்கமூலம் எடுத்தீங்கன்னா 1/K1 1/2 or K2 equal to K1 minus 1/2. The answer. So option B. Next, மூணாவது கேள்வி பாருங்க. மூணாவது கேள்வி நல்லா இருக்கு. ஒரு வினையின் சமநிலை மாறிலி அறை வெப்பநிலையில் K1, அதாவது டெம்பரேச்சர் 25 டிகிரி சென்டிகிரேட் அறை வெப்பநிலை தான். அந்த அப்பொழுது ஒரு வினையினுடைய சமநிலை மாறிலி K1. இது என்ன பண்ணுறோம்னா 273 கூட்டினா நமக்கு 298 கெல்வி. சரி, 700 கெல்விங்க சமநிலை மாறிலி K2 அப்படின்னு கொடுத்துட்டோம். எனில் 4 சூப்பர்கள் முன்னோக்கு வினை ஒரு வெப்ப உள்வினையா? முன்னோக்கு வினை ஒரு வெப்ப கொள்வினை. இவ்வினை சமநிலை அடையாது. பின்னோக்கு வினை ஒரு வெப்ப உள்வினை. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கா. நல்லா கவனிங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் வெப்பநிலைக்கும் சமநிலை மாறிலிக்கும் ஒரு தொடர்பு என்னன்னாக்கா வேன் டாப் சமன்பாடு. அது மூலமா நம்ம தொடர்புபடுத்தலாம். வேன் டாப் சமன்பாடு சொல்லுங்க. log K2/K1 equal to delta H0 by 2.303 or T2 minus T1 by T1 into T2. ஓகே, இப்போ நம்ம டெல்டா H0 கண்டுபிடிக்கலாமா? டெல்டா H0 என்ன வரும்? 2.303 or logarithm of K2/K1 divided by இது கீழே வந்துருமா? T2 minus T1 by T1 into T2. நல்ல கவனியம். என்ன கொடுத்துருக்கோன்னா இங்கே ஒரு வார்த்தை சொல்ல மறந்துட்டேன். K1 is greater than K2ன்றான். K1 K2வை விட அதிகமாக இருந்தால் அந்த வினை முன்னோக்கு வினை ஒரு வெப்ப உமிழ்வினையா அல்ல வெப்ப கொள்வினையா, பின்னோக்கு வினை ஒரு வெப்ப உமிழ்வினையான்னு கேட்குறோம். இப்போ K1 வந்து K2 விட அதிகம். சரியா? இப்போ K1 அதிகமாக இருக்கு K2 விட. அப்போ இந்த குவான்டிட்டி நெகட்டிவ் ஆகிடும். இது அதிகமாக இருந்தால் ஸோ நெகட்டிவ். இங்கே T2 பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் T1. T2 வந்து அதிகமாக இருக்கு T1ஓட. ஸோ T2 மைனஸ் T1 பாசிட்டிவ். இது அதிகமாக இருக்கு. ஸோ நெகட்டிவ் பை பாசிட்டிவ் எது? நெகட்டிவ். அப்போ முன்னோக்கி வினை ஒரு வெப்ப உமிழ்வினை. டெல்டா H நெகட்டிவாக இருக்கிறதுனால ஒரு முன்னோக்கு வினை ஒரு சொல்லலாம் வெப்ப உமிழ்வினை. சரியான ஆன்சர். நாலாவது ஃபோர்த் கொஸ்டின். நல்லா நாலாவது கேள்வி. N2 கேஸ் ஹைட்ரஜன் கேஸ் ரெண்டு சேர்ந்து அமோனியா 2NH3 பிளஸ் E பிளஸ் டெல்டா. இந்த விட கொடுத்துருக்காங்க. N2 கேஸ் மற்றும் H2 இலிருந்து அமோனியா உருவாதல் ஒரு மீள் வினையாகும். ஓகே, இந்த வினையின் மீது வெப்பநிலை உயர்வினால் ஏற்படும் விளைவு என கேட்கிறாங்க. வெப்பநிலை உயர்த்தினா என்ன ஏற்படும் விளைவு கேட்கிறாங்க. பாருங்க. சமநிலையில் மாற்றமில்லை. அமோனியா உருவாதலுக்கு சாதகமாக இருக்கும். சமநிலை இடது பக்கத்துக்கு நகரும். வினையின் வேகம் மாறாது. நல்லா கவனிக்கணும். இந்த அமோனியா உருவாத வினை வெப்ப உமிழ் வினை. அமோனியா உருவாத வினை
இதில் முன்னோக்கு வினை வெப்ப உமிழ்வினை, பின்னோக்கு வினை தெரிஞ்சுக்கணும் வெப்ப கொள்வினை. சரியா? இப்போ என்ன கேட்கலாம், வெப்பநிலை உயர்த்துறீங்க லீச்சாற்ற கொள்கையின்படி நான் முக்கியமான கேள்வி, வெப்பநிலையை உயர்த்தினால் வெப்பநிலையை உயர்த்தினால் வெப்ப கொள்வினைக்கு சாதகமாக இருக்கும். வெப்பநிலை உயர்த்தினால் வெப்ப கொள்வினைக்கு சாதகம், வெப்பநிலை குறைச்சினா வெப்ப உமிழ்வினைக்கு சாதகமாக இருக்கும். இப்போ வெப்பநிலை உயர்த்திங்க வெப்ப கொள்வினைக்கு சாதகமாக இருக்கும். அப்போ எது வெப்ப கொள்வினை? பின்னோக்கு வினை, அதாவது அமோனியா நைட்ரசன் ஹைட்ரசனாக சிதைகிற வினைக்கு சாதகமாக இருக்கும். அப்போ என்னது, சமநிலை இடது பக்கத்தில் நகரும். இப்படி நகரும் அமோனியா சிதைவடைந்து நைட்ரசன் ஹைட்ரசனாக மாறும். ஸோ 4வது ஆன்சர் இ. 5வது குளிர்ந்த நீரில் கார்பன் டை ஆக்சைடு வாயுவின் கரைதிறனை எவ்வாறு அதிகரிக்கலாம்? கார்பன் டை ஆக்சைடு வாயு நீரில் கரைக்கிறீங்க, நீர் திரவம் கேஸ் என்ன தெரியுமா கிடைக்கும்? கார்பானிக் அமிலம் H2CO3, இதுவும் திரவம். என்ன கேட்கலாம், இந்த வாயுவின் கரைதிறனை எவ்வாறு அதிகரிக்கலாம்? அழுத்தத்தினை அதிகரித்தால், அழுத்தத்தினை குறைத்தால், கனவினை அதிகரித்தால், இவற்றில் ஏது? நல்ல கவனிங்க. இந்த வினை பார்த்தீங்கன்னா வினையில 1 மோல் வாயு நிலை வினை வலுபொருள், ஒரு வாயு தான் எடுத்துக்கணும். சரியா? 0 மோல் வாயு வினை பொருளை கிடையாது. இங்க 1 மோல் இருக்கு, இங்க 0 மோல் வாயு மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும், லிக்விட் எடுத்துக்கூடாது. அப்போ வினை நிகழும் போது மோல் எண்ணிக்கை குறையுது. வினை நிகழும் என்னது? மோல் எண்ணிக்கை குறையுது. நாம் வச்சுக்கணும், லீச்சார்ட் தத்துவத்தின்படி அழுத்தத்தை அதிகரித்தால் மோல் எண்ணிக்கை எந்த பக்கம் குறைவாக இருக்குதோ அந்த பக்கம் வேணும். அழுத்தத்தை அதிகரித்தால் மோல் எண்ணிக்கை குறைவான பகுதியை நோக்கி வினை நிகழும். அழுத்தத்தை அதிகரித்த வினை நிகழும் முன்னோக்கி வினை, அதாவது கார்பன் டை ஆக்சைடு வாயுவின் கரைதிறன் அதிகரிக்கும். எப்போ? அழுத்தத்தை அதிகரித்தால். அழுத்தத்தை அதிகரிச்சுன்னா வினையானது மோல் எண்ணிக்கை குறைவான பகுதியை நோக்கி நகரும். ஸோ முன்னோக்கு வினையில தான் மோல் எண்ணிக்கை குறைவாகுது. ஸோ அப்போ அழுத்தம் அதிகரிச்சுன்னா முன்னோக்கு வினைக்கு சாதகம், கார்பன் டை ஆக்சைடு கரைதிறன் அதிகரிக்கும். ஸோ அப்போ அழுத்தத்தை அதிகரிக்கும். நெக்ஸ்ட் கவனிங்க, 6வது கேள்வி. நல்ல கவனிங்க. கீழ்கண்டவற்றில் எது சரியான கூற்று அல்ல? சமநிலையில் n உள்ள ஒரு அமைப்பிற்கு Qவின் மதிப்பு எப்போதும் சமநிலை மாறிலியை விட குறைவாக இருக்கும். Qங்கிறது என்ன சொல்றது தெரியுமா? Qனாக்கா அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? Q வந்து ரியாக்ஷன் கோஷியன்ட் ஆங்கிலத்தில், தமிழில் வந்து வினை குணகம். கரெக்ட். தமிழ் சொல்லுவாங்க ஒரே விஷயம், வினை கரெக்ட், வினை குணம், வேதி வினை குணம். இப்போ சமநிலையில் உள்ள அமைப்பிற்கு Qவின் மதிப்பு கேசியை விட குறைவாக இருக்கும் சொல்றாங்க. இது தவறான கூற்று. சமநிலையில Q வினை குணகம், அதாவது ரியாக்ஷன் கோஷியன்ட் கேசிக்கு எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். இதுதான் தவறான கூற்று. தவறான கூற்று தான். பாருங்கள், இரு பக்கத்திலிருந்தும் சமநிலை அடையலாம். சரியான கூற்று. வினையுக்தியானது முன்னோக்கு மற்றும் பின்னோக்கு வினைகளை சமநிலையில் பாதிக்கும். சரியான கூற்று. வெப்பநிலையை பொறுத்து சமநிலை மாறிலி மதிப்புகள் மாறுபடும். இதுவும் சரியான கூற்று. நெக்ஸ்ட் 7வது கேள்வி பாருங்க. 7வது முக்கியமான கொஸ்டின், நீட்ல கேட்ட கேள்வி. N2 gas plus O2 gas gives 2NO. இந்த வினையினுடைய சமநிலை மாறிலி மதிப்பு K1. 2NO plus O2 gas
கேஸ் 2NO2 கேஸ். இந்த வினையினுடைய சமநிலை மாறிலி மதிப்பு K2 கொடுத்துட்டு NO2 கேஸ் ஆஃப் N2 கேஸ் பிளஸ் O2 கேஸ். இந்த வினையினுடைய சமநிலை மாறிலி மதிப்பு கேட்கிறான். இது அப்போ போடலாமா? நல்லா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் இது 4 விடை கொடுத்துருக்கு. சரியா? 4 விடை நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வர ஆன்சர் சொல்லிடுறேன். ஓகே, இப்போ முதல்ல கேவல் என்ன ஒரு ஃபார்முலா? இந்த வினைக்கு சமநிலை மாறிலி கேவல் என்னது? NO ஸ்கொயர் N2 செறிவு O2 செறிவு. கேட்டு சொல்லுங்க. NO2 செறிவு ஸ்கொயர் NO செறிவு ஸ்கொயர் O2 செறிவு. K சொல்லுங்க. N2 செறிவு 1/2 O2 செறிவு by NO2. ஓகே, நல்லா கவனிக்கணும். இப்போ இதான் நமக்கு தேவை. நல்லா கவனிக்கணும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிக்கணும். N2 பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு? N2 வந்து 1/2 பவர் 1/2 இருக்கு இல்லையா? சரி, இங்கே பார்த்தீங்கன்னா N2 எப்படி இருக்கு? பவர் 1 இருக்கு இல்லையா? இங்கே N2 ரூட் ஸ்கொயர் ரூட்டில் இருக்குது 1/2 தான். அப்போ இது என்ன பண்ணணும்? நம்ம ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இதனுடைய வர்க்கமூலம் எடுக்கணும். புரியுதாங்க? இங்கே பார்த்தீங்கன்னா N2 1/2 இருக்குது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் N2 இருக்கு. இங்கே வெறும் N2 இருக்குது. அப்போ இதை என்ன பண்ணணும்? நம்ம வர்க்கமூலம் எடுத்துக்கலாம். K1 ரூட் என்ன ஒரு பாருங்க, வர்க்கமூலம் எடுத்துன்னா NO ஸ்கொயருக்கு NO வரும். N2 செறிவு 1/2 O2 செறிவு 1/2. சரி, அடுத்து பாருங்க, இங்க NO கான்சன்ட்ரேஷன் மட்டும் இருக்கு. இங்க NO ஸ்கொயர் இருக்கு. அப்போ NO2 இருக்கு. இங்க NO2 செறிவு ஸ்கொயர். அப்போ NO2 மட்டும் வேணும்னா இதே நம்ம வர்க்கம் பண்ணணும். ரூட் ஆஃப் K2 வர்க்கமூலம். இதுக்கு வர்க்கமூலம் என்ன வரும்? NO2 செறிவு NO2 பவர் ஆஃப் R. ஓகே, சரி. இப்போ நல்லா கவனிக்கணும். இது ரெண்டையும் பெருக்கலாமா? பெருப்பாரு. K1 ரூட் ஆஃப் K1 இன்டு K2 என்ன பார்த்தீங்கன்னா NO by N2 பவர் ஆஃப் 1/2 O2 செறிவு 1/2 இன்டு NO2 செறிவு NO செறிவு O2 செறிவு 1/2. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த NO கேன்சல் ஆகும். இங்கே என்ன இருக்குது? வெறும்னா NO2 செறிவு டிவைடட் பை N2 செறிவு. இங்கே 1/2 மட்டும்தான் இருக்குது. ஆக்சிஜன் செறிவு இங்கே ஒரு அரை ப்ளஸ் அரை ஆஃப் ப்ளஸ் ஆஃப் கூட்டிங்களே போடணும். அப்படிதான் வரும். திஸ் இஸ் நல்லா கவனிக்கணும். இது எப்படி இருக்கு பாருங்க. இது எப்படி இருக்கு? இதே பாருங்க, இதான தேவை. அதாவது இதை கம்பேர் பண்ணா இது வந்து தலைகீழா இருக்கு இல்லையா? இதனுடைய தலைகீழா இருக்கு பாருங்க. N2 ஆஃப் O2 இங்க நியூமரேட்டர், இங்க டினாமினேட்டர். அப்போ Kங்கிறது 1/root of K1 into K2. K equal to 1/root of K1 into K2. So we like option A. Next கவனிங்க. எட்டாவது கேள்வி. இந்த போட்டியே ரொம்ப முக்கியம். 2A gives 2B plus C2 என்ற சமநிலையில் 400 கெல்வின் வெப்பநிலையில் A இனுடைய சமநிலை செறிவு 1 into 10 power minus 4, B இனுடைய சமநிலை செறிவு 2 into 10 power minus 3 எல்லாமே மொலார் கொடுத்துட்டாங்க. C2 இனுடைய செறிவு 1.5 10 to the power of minus 4 கொடுத்துட்டு Kc சமநிலை மாறிலி மதிப்பு கேட்கலாம். Kc என்ன ஃபார்முலா வரும்? B இன் செறிவு ஸ்கொயர் into C2 செறிவு by A இன் செறிவு ஸ்கொயர். ஓகே, B செறிவு என்ன? 2 into 10 to the power of minus 3 the whole square. C2 செறிவு 1.5 into 10 to the power of minus 4 by 1 into 10 to the power of minus 4 the whole square. ஸ்கொயர் பண்ணுங்க.
4 into 10 to the power of minus 6 ஆயிடுமா 2 square 10 to the power of minus 3 னா minus 6. 1.5 into 10 to the power of minus 4 by 10 to the power of minus 8 இல்லையா? சரி, இப்போ கட் பண்ணிடலாமா? இங்கே மைனஸ் 10 இங்கே மைனஸ் 8 இங்கே மைனஸ் 2 இருக்கு ஆப்ஷன். 4 into 1.5 6 into 10 to the power of minus 2 that's equal to 0.06. விடை ஆப்ஷன் A. நெக்ஸ்ட் 9வது கேள்வி. என்ன கேள்வி? 9வது கேள்வி. இப்போ நடக்குது. இப்போ சமநிலை மாறிலி கேசி குத்துறாங்க. 3.2 into 10 அடுக்கு minus 6 என்ற சமநிலை மாறிலி மதிப்பினை கொண்ட வினை பிரிப்பது சமநிலையானது பெரும்பாலும் முன்னோக்கி திசையை நோக்கி நிகழும், பெரும்பாலும் பின்னோக்கு திசையை நோக்கி நிகழும், ஒருபோதும் நிறுவ முடியாது, இவற்றில் ஏதும் இல்லை. இதில் ஒரு பாயிண்ட் நீங்கள் முக்கியமாக கவனிச்சுக்கணும், ரொம்ப முக்கியமானது. இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன், கவனிச்சுக்கணும். இப்போ கவனி, அதாவது கேசி மதிப்பு 10⁻³ விட குறைவாக இருந்தால் பின்னோக்கு வினை சார்ந்தது. பின்னோக்கு வினைக்கு சார்ந்தது. கேசி மதிப்பு 10 to the power -3 உள்ள இருந்தால் பின்னோக்கு வினைக்கு சாரணம். ஓகே, நெக்ஸ்ட் கேசி 10 நல்லா கவனிக்கணும். 10⁻³ -3க்கும் 10⁻+3க்கும் இடையில் இருந்தால் முன்னோக்கி வினையோ அல்லது பின்னோக்கு வினையோ விஞ்சி இருப்பதில்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னோக்கிய வினையோ அல்லது பின்னோக்கிய வினையோ விஞ்சி இருப்பதில்லை. அதாவது இரண்டும் குறிப்பிடத்தக்க அளவு நிகழும். பின்னோக்கிய வினையும் விஞ்சி இருப்பதில்லை, இரண்டும் குறிப்பிடத்தக்க அளவில் நிகழும். விஞ்சி இருப்பது. அடுத்தது கேசி மதிப்பு 10⁻³ விட அதிகமானதா முன்னோக்கி வினைக்கு சாரும். முன்னோக்கி வினைக்கு சாரும். இப்போ இங்க பாருங்க, கேசி மதிப்பு மிக மிக குறைவு, 10⁻³ குறைவாகுது. அப்போ பின்னோக்கி வினைக்கு சாரும். ஸோ இந்த கொஸ்டின் முக்கியம். அப்போ 9 ஆன்சர் ஆ. 10வது கேள்வி ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நல்லா 10வது N2 gas plus 3H2 gas gives 2 ammonia gas என்ற வினையின் Kc by Kp மதிப்பு என்னன்னு கேட்கிறான். 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. 1/RT or √RT E வெறும் RT E RT ஸ்கொயர். நல்லா கவனிங்க. உங்களுக்கு தெரியும் Kpக்கு Kcக்கு தொடர்பு என்ன? Kp Kc into RT to the power of square. ஓகே, ஸோ இந்த வினையில டெல்டா Mg என்ன? வாயு விளைபொருளின் மோல் எண்ணிக்கை 2, வாயு வினைபடு பொருளின் மோல் எண்ணிக்கை 3 + 1 4, that's equal to -2. அப்போ Kp Kc into RT to the power of -2. கரெக்டா? இப்போ Kp Kc இந்த RT whole square எழுதலாமா? இந்த K போடுவோம். அடுத்து Kc Kp RT square. இப்போ என்ன கேட்கலாம் பாருங்க, Kc by அப்போ சொல்லுங்க, அப்போ Kc by Kp நல்லா கேட்கலாம். Kc by Kp என்ன வரும்? RT the whole square. Correct. So option E. Next கவனி, இது முக்கியமான क्वेश्चन. 11வது கேள்வி. AB gas dissociate ஆகுது A gas B gas என்ற வினையின் சமநிலையில் மொத்த அழுத்தம் P ன்னு கொடுக்கலாம். மொத்த அழுத்தம் P.
மொத்த அழுத்தம் போடு. மொத்த அழுத்தம் P. ஏந்தியானது சமநிலையில் 20% சிதையுது என்றால் சமநிலை மாறிலி Kp ஆனது மொத்த அழுத்தத்துடன் எவ்வாறு தொடர்புபடுத்தப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. சமநிலையில் 20% சிதையுது, Kpக்கும் மொத்த அழுத்தத்துக்குள்ள தொடர்பு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. P = 24 Kp or P = A Kp, E 24 P = Kp, E இவற்றில் ஏது. நல்லா கவனிக்கணும். இப்போ ஆரம்பத்தில் உள்ள மோல்களின் எண்ணிக்கை இதை நம்ம 100 வச்சுக்கணும். ஆரம்பத்தில் 100 மோல் இருக்குன்னு வச்சுக்கணும். இதெல்லாம் 0 சமநிலையில் சிதைவடைந்த மோல்களின் எண்ணிக்கை எவ்வளோ சொல்றான்? 20% சிதையுதுன்றான். அப்போ 100 20% எவ்வளவு? 20 சிதையுது. ஓகே. சமநிலையில் மீதி உள்ள மோல்களின் எண்ணிக்கை. சமநிலையில் உள்ள மோல்களின் எண்ணிக்கை சொல்லுங்க. 100 20 போனால் 80 இருக்கும். இது 20 மோல் உண்டாகும். 20 மோல். சரி, எப்படின்னா சமன்பாட்டின் பிரகாரம் 1 மோல் ஏபி சிதைக்கு 1 மோல் ஏபி 1 மோல் பி கொடுக்குது. அப்போ 20 மோல் சிதைதா இது 20 மோல் இது 20 மோல். சரியா? சமநிலையில் உள்ள மொத்த மோல்கள் எண்ணிக்கை கூட்டிக்க. 3 கூட்டிக்க. 80 + 20 + 20 எவ்வளாச்சு? 120. நல்லா கவனிங்க. Kp சமநிலை மாறிலி பகுதி அழுத்தத்தை பொறுத்து என்ன ஃபார்முலா? Pa × Pb. A இன் பகுதி அழுத்தம் × B இன் பகுதி அழுத்தம் AB இன் பகுதி அழுத்தம். இப்போ A இன் பகுதி அழுத்தம் எப்படி கண்டுபிடிக்கணும்? சமநிலையில் உள்ள மோல் எண்ணிக்கை எவ்வளவு? A 20. மொத்த மோல் எவ்வளவு? 120. மொத்த அழுத்தம் P. இதான் பகுதி அழுத்தம். பகுதி அழுத்தம்னா மோல் பின்னத்தை மொத்த அழுத்தத்தால் பெருக்கணும். மோல் பின்னம்னா அதனுடைய மோல் டிவைடட் பை மொத்த மோல் இன்டு மொத்த அழுத்தம். அதே மாதிரி B சொல்லுங்க. மோல் பின்னம் B னுடைய மோல் எண்ணிக்கை சமநிலை 20, மொத்த மோல் 120, மொத்த அழுத்தம் B. AB க்கு சமநிலை 80, மொத்த மோல் 120 இன்டு P. P கேன்சல் ஆயிடும், 120 கேன்சல் ஆயிடும் கேட்டா. அப்போ 20 இன்டு P இன்டு 20 பை 120 இன்டு 100. கட் பண்ண 4 முறை வருமா? இது எவ்வளவு வரும் பாருங்க? 6 முறை. ஸோ P பை 24. இந்த P பை 24 என்னது? Kp. அப்போ Kp = P பை 24. அப்போ நல்லா கவனிக்கணும். லாஸ்ட் ஸ்டெப்பில் P = கரெக்ட். P = 24 Kp. ஸோ ஆப்ஷன் ஆர். ஸோ முக்கியமான 12வது கேள்வி. அடுத்த கேள்வி பாருங்க. 12வது கேள்வி. 4 வினை கொடுக்கப்பட்டுள்ளது. எந்த வினையில Kp Kc மதிப்பு சமம் அல்லன்னு கேட்கலாம். 2NO gives N2 + O2. இது எல்லாமே வாயு. சரியா? இந்த வினைக்கு டெல்டா Hg என்ன? வாயு வினைப்பொருள் 2 மோல், வாயு வினைப்பொருள் 2 மோல். 2 - 2 0. அப்போ Kp Kc சமம். டெல்டா Hg 0 இருந்தாலும் Kp Kc சமம். இது தெரியும் இல்லையா? Kp = Kc × RT to the power of 0. இது திருப்பத்தில் 1 ஆயிடும். அது சொல்லலாம். SO2 + NO2 gives SO3 + NO. எல்லாமே கேஸ். இங்கே சொல்லுங்க. டெல்டா Hg எவ்வளவு? 2 மோல் - 2 0. Kp = Kc. 3 பாருங்க. H2 + I2 gives 2Hi. டெல்டா Hg எவ்வளவு? 2 - 2 0. Kp = Kc. 4வது வினை PCl3 சிதைவினை PCl3 குளோரின். இதுல எல்லாமே கேஸ்.
இப்போ டெல்டா H எவ்வளோ மதிப்பு? விளைபொருள் 2 மோல், வாயு விளைபொருள், வாயு வினைபடு பொருள் 1 மோல், 2 - 1 1. அப்போ டெல்டா H 0 இல்லை. அப்போ Kp நாட் ஈக்குவல் டு Kc. Kpயும் Kcயும் இந்த வினையில தான் சமம் இல்லை. ஸோ ஆப்ஷன் இ. லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா 13ஆம் கேள்வி. 13ஆம் கேள்வி. PCl5 PCl3 குளோரினாக சிதைவடையும். நல்ல கவனிங்க. PCl5 இன் சிதைவடைதல் பின்னம் X. சிதைவடைதல் பின்னம் X தான். சரியா? PCl5 தொடக்க செறிவு 0.5. PCl5 தொடக்க செறிவு 0.5. சிதைவடைதல் பின்னம் X ன்னு சொல்றாங்க என்றால் சமநிலையில் வினைபடு பொருள்கள் மற்றும் விளை பொருள்களின் மொத்த மோல் எண்ணிக்கை கேட்கலாம். சமநிலையில் உள்ள வினைபடு பொருள் விளைபொருள் மொத்த மோல் 0.5 - x or x plus 0.5 e 2x plus 0.5 e x plus 1. நல்ல கணக்கு. இப்போ ஷார்ட் ஆயிடுறேன். ஆரம்பத்தில் உள்ள மோல் வந்து எவ்வளவு? 0.5 சொல்லிட்டாங்க. ஆரம்பத்தில் உள்ள மோல் எண்ணிக்கை என்ன? சரி, சமநிலையில் சிதைவடைந்த மோல் எண்ணிக்கை எவ்வளவு சொல்றோம்? x ன்னு சொல்லிட்டாங்க. இது டேஷ் x சிதைவடைந்த சமநிலையில் உள்ள மோல்களின் எண்ணிக்கை. சமநிலையில் எவ்வளவு மோல்? இது x. இது வந்து ஆரம்பத்தில் 0.5 x போயிடுச்சு. இங்கே x மோல் PCl3 x மோல் குளோரின் உருவாகும். எப்படி சொல்லிருக்கேன்? சமன்பாட்டு பிரகாரம் 1 மோல் PCl3 சிதைவடைந்தால் 1 மோல் PCl3 1 மோல் குளோரின். இப்போ x மோல் PCl3 சிதைவடைந்தால் x மோல் PCl3 x மோல் குளோரின். சரியா? லாஸ்ட் சமநிலையில் உள்ள மொத்த மோல்கள் எண்ணிக்கை எவ்வளவு? 0.5 - x plus x plus x கற்பனைக்குன்னா 0.5 plus x. ஓகே, ஸோ விடை வந்து ஆப்ஷன் ஆ. ஓகே, இது வரைக்கும் போதும். அடுத்த வகுப்பில் மீதி கேள்வி பார்க்கலாம். தேங்க்யூ.